கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய செய்தியின் தலைப்பு வேலையில் உண்மையாயிருங்கள். கொலோசையர் அதிகாரம் 3 வசனம் 23. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இந்த வசனம் நமக்கு கற்பிக்கும் 3 முக்கிய காரியங்கள். 1. எதை செய்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை சிறியதோ அல்லது பெரியதோ, அது நமக்கு பிடித்தமானதோ அல்லது பிடிக்காததோ, எதுவாக இருந்தாலும் இது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பணியையும் அர்ப்பணிப்போடு தொடங்குவதே உயர்வுக்கு வழிவகுக்கும். 2. மனுஷர்களுக்கென்று செய்யாமல் நாம் மனிதர்களுக்காக கண்காணிக்கைக்காக வேலை செய்கிறோம் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? மேலதிகாரிகள் இருக்கும்போது மட்டும் வேலை செய்வது, அவர்கள் இல்லாத போது பொழுதை கழிப்பது அல்லது கடமைக்காக மட்டும் ஒரு வேலையை செய்வது மனிதர்களை பிரியப்படுத்தும் செயலாகும். இத்தகைய உழைப்பில் உண்மை இருக்காது. 3. கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் செய்யும் வேலையை கர்த்தருக்கென்று செய்யும்போது அதில் ஒரு தெய்வீக தரம் இருக்கும். அவ்வாறு செய்யும்போது அந்த பணி நமக்கு முழு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரும். எஜமான்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, பரலோக எஜமான் பார்க்கிறார் என்ற பயபக்தியுடன் உழைப்பதே மனப்பூர்வமான உழைப்பாகும். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் தொழிலாளர்களுக்கு மிக குறைவான சம்பளமே வழங்கப்பட்டு வந்தது. அதிக சம்பளம் கொடுத்தாலும் யாரும் நேர்மையாக உழைக்கவில்லை என்பது அந்த முதலாளியின் வாதம். அங்கு சாதாரண சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்த ஒருவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி கடுமையாக உழைத்தான். பிற தொழிலாளர்கள் அவனை பார்த்து, வீணாக ஏன் இப்படி உழைக்கிறாய்? இந்த முதலாளி உனக்கு சரியான ஊதியம் தரப்போவதில்லை என்றனர். அதற்கு அந்த மனிதன், நான் இந்த நிலத்து முதலாளியிடம் சம்பளத்தை எதிர்பார்த்து உழைக்கவில்லை. என் பெரிய முதலாளியாகிய தேவன் எனக்குரிய பலனை தருவார் என்ற நம்பிக்கையில் அவருக்காகவே உழைக்கிறேன் என்றான். வேதத்திலே தானியேல், யோசேப்பு போன்ற வாலிபர்கள் அந்நிய தேசத்து ராஜாக்களிடத்தில் பணிபுரிந்தனர். அவர்கள் கர்த்தரை பயந்து தங்கள் பணியில் உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்ததால் தேவன் அவர்களை தேசத்தின் உயர்ந்த பதவிகளில் அமர்த்தினார். உங்கள் அலுவலகத்திலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ உங்கள் நடவடிக்கைகளை கண்காணிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் கிரியைகளை மட்டுமல்ல, உங்கள் இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மேலதிகாரி இயேசு கிறிஸ்து உண்டு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாவான் என்ற வாக்கின்படி அவர் உங்களை உயர்த்துவார். இதுவரை நீங்கள் உண்மையாயிருந்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லையோ என்று சோர்ந்து போகாதீர்கள். மனிதர்களிடமிருந்து நன்மையை எதிர்பாராமல் தேவனிடமிருந்து எதிர்பாருங்கள். அது வீட்டு வேலையோ, அலுவலக வேலையோ அல்லது அரசு பணியோ எதுவாயிருந்தாலும் அதை கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.